ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல சிபிஎஸ்இ 9th மேக்ஸ்ல இருக்கக்கூடிய செகண்ட் சாப்டர்ல எக்ஸசைஸ் 2.4 தான் இந்த வீடியோல பார்க்கலாம். சம்ஸ் என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் சம் பாருங்களேன். இந்த சம்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ரெண்டு கான்செப்ட் மெயினாக தெரியணும். அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னா லீனியர் growth, இன்னொன்று வந்து லீனியர் டிகே. அது என்ன லீனியர் growth அப்படின்னா இந்த டேப்லர் காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதில் பாருங்க டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு காஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே டிஸ்டன்ஸ் வந்து ஒன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. காஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க 100 to 160, 160 to 220 வந்திருக்கு. அப்போ 60 ஆட் ஆகிட்டு போகுது பாருங்களேன். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் as the value of d increases by 1 kilometer, இந்த டிஸ்டன்ஸ் d வந்து 1 கிலோமீட்டரா இன்க்ரீஸ் ஆகும்போது the value of the cost function c வந்து increases by a fixed amount of ₹60. இது வந்து ஒன்னா இன்க்ரீஸ் பண்ணும்போது இது 60ங்கிற கான்ஸ்டன்ட் அமௌண்ட்டால இன்க்ரீஸ் ஆகிறதுனால இது வந்து லீனியர் growthக்கான எக்ஸாம்பிள். சரிங்களா, இதுதான் லீனியர் growthங்கிறது. அதாவது ஒன் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொரு வேல்யூமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூவால இன்க்ரீஸ் ஆகணும். அப்படி இருந்ததுன்னா லீனியர் growth. இதே லீனியர் டிகேனா என்னன்னு காமிக்கிற பாருங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்களேன், மந்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. 0, 1, 2, 3, 4 இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. ஆனால் அந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா 3, 2.5, 2, 1.5, 1ன்னு 0.5 டிக்ரீஸ் ஆகிட்டு போகுது பாருங்களேன். இந்த மாதிரி the value of t increases by a fixed number 1 month, the value of the height h decreases by a fixed number 0.5. இது வந்து ஃபிக்ஸ்டு நம்பரான 1 மந்தால வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இது ஃபிக்ஸ்டு நம்பரான 0.5ஆல டிக்ரீஸ் ஆகுது. இப்படி இருந்ததுன்னா இதுக்கு பேரு லீனியர் டிகே. சரிங்களா, இதை தான் நம்ம இந்த எக்ஸசைஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சப்போஸ் a plant has height 1.75 feet and it grows by 0.5 feet each month. அதாவது ஒரு பிளான்ட்டினுடைய ஹைட் வந்து இனிஷியலா 1.75 feet இருக்கு. அது வந்து ஒவ்வொரு மந்த்லையும் வந்து 0.5 feet இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் அவங்க கொடுத்துருக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன். இதை வச்சு ஃபைண்ட் த ஹைட் ஆஃப்டர் 7 months. 7 months கழிச்சு அதனுடைய ஹைட் என்னவா இருக்கும். அதுக்கப்புறம் மேக் ஏ டேபிள் ஆஃப் வேல்யூஸ் ஃபார் டி வேரியிங் ஃப்ரம் 0 to 10 months அண்ட் ஷோ ஹவு த ஹைட் ஹெச் increases every month. values of t வந்து 0 to 10 months வந்து வேரி ஆகிற மாதிரி, அப்படி வேரி ஆகும்போது ஹைட் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஹெச்ஐயும் டிஐயும் ரிலேட் பண்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். அது இல்லாம இது வந்து ஏன் லீனியர் growth ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிற ரீசனையும் சொல்லணும். ஸோ நம்ம இங்கே டேபிள் ஆஃப் வேல்யூஸ் போட்டிருக்க பாருங்க. மந்த் தானே வந்து நம்ம மந்த் வேரி ஆக ஹைட் எப்படி வேரி ஆகுதுங்கிறதுக்கான டேபிள் தானே நம்மளை கிரியேட் பண்ண சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேபிள் வேல்யூ கிரியேட் பண்ணோம்னா அதனுடைய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றது ரொம்ப ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். டேபிள் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கிறோன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க வந்து மந்த் டி, ஹைட்டு ஹெச். ஹைட் ஹெச்சை வந்து ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஃபீட்னு ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். மந்த் வந்து 0 to 10 வரையில வேரி ஆகிற மாதிரி போட சொல்கிறாங்க. ஸோ 0 to 10 வரையில போட்டாச்சு. சரிங்களா, இப்போ ஹைட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் 1.75 feet இருந்துச்சு, அதை நம்ம போட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்தும் 0.5 தானே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த்தினுடைய எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 0.5 ஆட் ஆகும். சரிங்களா, 1 into 0.5 0.5. இது கூட 0.5 நம்ம ஆட் பண்ணிக்கணும். 0.5 ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2.25 வரும். 1.75 கூட 0.5 நீங்கள் ஆட் பண்ணணும். இப்படி தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணீங்க அப்படின்னா 2.25 வரும். ஸோ 1 month கழிச்சு அந்த பிளான்ட்னுடைய ஹைட் என்னவா இருக்குன்னா 2.25 feet இருக்கும். அதே மாதிரி செகண்ட் மந்த்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு ஒரு 0.5, செகண்ட் மந்த்துக்கு ஒரு 0.5. ஸோ 2 times 0.5 வந்து ஆல்ரெடி இருந்த ஹைட்டோட ஆட் ஆகும். ஸோ 1.75 plus 2 into 0.5. 2 into 0.5னா எவ்வளோன்னா 1 feet. 1.75 கூட 1 feet ஆட் பண்ணிங்கன்னா 2.75 feet கிடைக்குது. அதே மாதிரி தான் பாருங்க, தேர்ட் மந்த்துக்கு 3 times 0.5 ஆட் பண்ணணும். ஃபோர்த் மந்த்துக்கு 4 times 0.5 ஆட் பண்ணணும். அதாவது பேசிக்காக இருக்கக்கூடிய ஸ்டார்டிங்கில் இருந்த 1.75 feet அப்படியே இருக்கும். அது கூட எவ்வளோ மந்த் ஆயிருக்கோ அவ்வளோ டைம்ஸ் ஆனால் 0.5 ஆட் ஆகும்னு அர்த்தம். ஃபிஃப்த் மந்த்னா 5 into 0.5, சிக்ஸ்த் மந்த்னா 6 into 0.5, 7 month முடிஞ்சிருச்சுன்னா 7 into 0.5 ஆட் ஆகும். 8 months முடிஞ்சிருச்சுன்னா 8 into 0.5 ஆட் ஆகும். 9 monthsக்கு 9 into 0.5, 10 into 0.5, 10 monthsக்கு. ஸோ 10 months கழிச்சு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஹைட் என்ன இருக்குன்னா 6.75 feet இருக்கும். ஸோ டேபிள் வேல்யூஸ் 0 to 10 monthsக்கு அதனுடைய ஹைட்டு எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறதுக்கான ஒரு டேபிள் வேல்யூ கிரியேட் பண்ணிட்டோம். சரிங்களா, அடுத்தது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப்டர் 7 monthsன்னு கேட்டுக்கிறாங்க.
ஸோ த ஹைட் ஆஃப்டர் 7 months ஈக்குவல் டு நம்மளுக்கு இங்கே டேபிள் ஆஃப் வேல்யூஸ்லேயே ஆன்சர் இருக்குது பாருங்கள். 7 month கழிச்சு அதனுடைய ஹைட் என்ன இருந்ததுன்னா 5.25 feet இருந்தது. ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்தது வந்து தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷனை வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? அதாவது ஹெச்ஐயும் டிஐயும் ரிலேட் பண்ணுற மாதிரி. இப்போ இந்த ஹெச் வந்து டீயை வச்சு இந்த இதில் எது டி, இந்த 1 2 3 4 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறது தானே டி. 1.75 ப்ளஸ் டி இன்ட்டு 0.5 பாருங்க, எல்லாத்துலேயும் இதே தான். இந்த மந்த் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது, மந்த்தை தான் நம்ம டீன்னு வச்சிருக்கிறோம். ஸோ ஜென்ரலாக எழுதணும்னா ஹெச்சை வந்து நம்ம டீயை வச்சு தான் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ ஹெச் ஆஃப் டீன்னு எழுதிக்கலாம் ஃபங்க்ஷனை. ஹெச் ஆஃப் டி ஈக்குவல் டு 1.75 ப்ளஸ் டி இன்ட்டு 0.5. 0.5 டி மந்த்ஸோட மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். இது வந்து 5 மந்த்ஸாக இருக்கலாம், 7 மந்த்ஸாக இருக்கலாம், 10 மந்த்ஸாக இருக்கலாம். இந்த மந்த் வந்து வேரி ஆகிட்டே போகும். ஸோ டி இன்ட்டு 0.5னா 0.5 டீன்னு அர்த்தம். ஸோ ஹெச் ஆஃப் டி ஈக்குவல் டு 1.75 ப்ளஸ் 0.5 டி அப்படிங்கிறது தான் இந்த ஹெச்ஐயும் டிஐயும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு லீனியர் எக்ஸ்பிரஷன். இப்போ நம்ம இது வந்து லீனியர் க்ரோத்துன்னு சொல்லணும் இல்லையா? எப்படி லீனியர் க்ரோத்து? மந்த்தினுடைய வேல்யூஸ் பாருங்களேன், ஃபிக்ஸ்டு நம்பரான 1 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இதனுடைய ஹைட்டு பார்த்தீங்கன்னா 0.5, இதில் இது கூட 0.5 ஆட் பண்ணிங்கன்னா 2.75, 2.75 கூட 0.5 ஆட் பண்ணிங்கன்னா 3.25, 3.25 கூட ஒரு 0.5 ஆட் பண்ணிங்கன்னா 3.75ன்னு 0.5 இது இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. ஸோ as the value of t increases by 1 month, the value of h increases by a fixed value 0.5 feet. Therefore, this represents a linear growth. சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் சம். இதே மாதிரி நம்ம இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் பாருங்க. A mobile phone is bought for ₹10,000. Its value decreases by ₹800 every year. ஒரு மொபைல் ஃபோனை 10,000 rupeesக்கு வாங்கியிருக்காங்க. அதனுடைய வேல்யூ வந்து ஒவ்வொரு இயரும் 800 rupees குறைஞ்சிட்டே போகுது. அப்போ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஃபோன் ஆஃப்டர் 3 years. 3 years கழிச்சு அந்த ஃபோனுடைய வேல்யூ என்னவா இருக்கும்? இதுக்கு ஒரு டேபிள் ஆஃப் வேல்யூஸ் கிரியேட் பண்ண சொல்றாங்க. டி வேல்யூ 0 to 8ன்னு வேரி ஆகும்போது how the value of the phone v depreciates with time. இந்த டைம் வந்து மாறிட்டே போகும்போது அந்த ஃபோனுடைய வேல்யூ வந்து எப்படி குறைஞ்சிட்டே போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம காமிக்கிற மாதிரியான ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் விஐயும் டிஐயும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம ஃபைன் பண்ணணும். அது இல்லாமல் இது ஒரு லீனியர் டிக்கே அப்படிங்கிறதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன் இது ஒரு லீனியர் டிக்கேவை ரெப்ரசன்ட் பண்ணுதுங்கிறதும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இங்கே வந்து இயர் சேஞ்ச் ஆகிட்டே போகுது. ஒவ்வொரு இயர்லையும் தானே அதனுடைய வேல்யூ சேஞ்ச் ஆகுது. ஸோ இயரை டீன்னு எடுத்துக்கிறோம், அந்த ஃபோனுடைய வேல்யூவை காஸ்ட்டு வீன்னு எடுத்துக்கிறோம். இது ருப்பீஸில் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிறத நம்ம 0 இயர்னு எடுத்துக்கிறோம். இப்படியே அவங்க கேட்டிருக்கிறது 0 to 8 yearsக்கு கேட்டிருக்கிறாங்க. ஸோ 0 to 8 இங்கே போட்டாச்சு. இப்போ ஸ்டார்டிங்கில் அதனுடைய வேல்யூ 10,000. 1 year கழிக்கும் போது தான் அது வந்து 800 rupees குறையும். ஸோ 1 into 800 மைனஸ் பண்ணிடலாம். 10,000லேருந்து 1 into 800 மைனஸ் பண்ணோம்னா 9,200. அதுக்கப்புறம் 800 தான் குறைஞ்சிட்டு வரும். ஸோ 9,200லேருந்து 800 மைனஸ் பண்ணிங்கன்னா 8,400. 8,400லேருந்து 800 மைனஸ் பண்ணிங்கன்னா 7,600. இப்படியே 800 மைனஸ் பண்ணி 8 டேபிள் வேல்யூஸ் இருக்கும். இந்த கால்குலேஷன் எதுக்காக போட்டிருக்கோம்னா, இப்போ ஃபஸ்ட் இயரில் 1 into 800 குறைஞ்சிருக்கும். செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கு ஒரு 800, செகண்ட் இயருக்கு ஒரு 800. ஸோ 2 times 800 rupees குறைஞ்சிருக்கும். ஸோ 2 into 800 10,000லேருந்து மைனஸ் பண்ணி போட்டிருக்கிறோம். 3 year முடியும் போது 3 into 800 குறைஞ்சிருக்கும். 4 year முடியும் போது 4 into 800. இப்படியே 8 year முடியும் போது 8 into 800 குறைஞ்சிருக்கும். ஸோ 8 years கழிச்சு அந்த ஃபோனுடைய வேல்யூ என்னவா இருக்குன்னா 3,600 தான் இருக்கும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஃபோன் ஆஃப்டர் 3 years கேட்டிருந்தாங்க. ஸோ 3 yearsக்குனா இங்கே டேபிள்லேயே வேல்யூ இருக்குது பாருங்களேன், 7,600. ஸோ த வேல்யூ ஆஃப் த ஃபோன் ஆஃப்டர் 3 years ஈக்குவல் டு ₹7,600. அதுக்கப்புறம் இந்த விஐயும் டிஐயும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு லீனியர் எக்ஸ்பிரஷன் நம்ம வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குரிய ரிலேஷன் என்னன்னு பாருங்களேன். ஒவ்வொரு வருஷமும் 800 குறையுது. எவ்வளோ 800னா 1 yearனா 1 into 800, 4 yearனா 4 into 800, 8 yearனா 8 into 800. அப்போது ஜென்ரலாக t years அப்படின்னா t into 800 தானே குறையும். ஸோ v of t equal to 10,000 minus t into 800. t into 800 800tன்னு எழுதிக்கலாம். ஸோ விங்கிறது டீயை வச்சு எழுதுறதுனால தான் v of t இந்த ஃபங்க்ஷனை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ v of t equal to 10,000 minus 800t அப்படிங்கிறத இதை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு லீனியர் எக்ஸ்பிரஷன். சரிங்களா? இப்போ இந்த வேல்யூ ஆஃப் t வந்து 1 இன்க்ரீஸ் ஆகும்போது வேல்யூ ஆஃப் த காஸ்ட் பார்த்தீங்கன்னா 800ங்கிற ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூவால் டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது.
பாருங்களா, as the value of the t increases by 1 year, the value of the cost decreases by a constant amount rupees 800. அதனால தான் இது வந்து லீனியர் டிக்கேவை ரெப்ரசன்ட் பண்ணுது. தேர்ட் சம் என்னன்னு பாருங்க. the initial population of a village is 750. ஒரு வில்லேஜில் இனிஷியலாக எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குன்னா 750 இருக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷத்துலையும் 50 people மூவ் ஃப்ரம் அ நியர்பை சிட்டி டு த வில்லேஜ். நியர்பை சிட்டியிலிருந்து 50 people வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த வில்லேஜுக்குள்ளே வர்றாங்க. வில்லேஜிலிருந்து வெளியில் போகல, வில்லேஜுக்குள்ளே வராங்க. அப்படின்னா ஃபைண்ட் த பாப்புலேஷன் ஆஃப் த வில்லேஜ் ஆஃப்டர் 6 years. 6 years கழிச்சு அந்த வில்லேஜினுடைய பாப்புலேஷன் என்னவா இருக்கும். அதே மாதிரி அதுக்கு ஒரு டேபிள் ஆஃப் வேல்யூஸ் கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. டீயோட வேல்யூ 0லேருந்து 10 வரையில் வேரி ஆகும்போது அந்த பாப்புலேஷன் வந்து ஒவ்வொரு இயரும் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத காமிக்கிற மாதிரியான ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ணணும். அது இல்லாமல் பியையும் டியையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம வந்து எழுதணும். அது மாதிரியே இது வந்து ஒரு லீனியர் growth ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இப்போ இதோட ஆன்சர் பார்க்கலாம் பாருங்க. ஸோ இயர் வந்து நம்மளுக்கு வந்து 0 to 10 yearsக்கு வந்து அவங்க போட சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, டி வேல்யூஸ் 0லேருந்து 10 yearsக்கு வேரி ஆகும்போது அந்த பாப்புலேஷன் எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுதுங்கிறதுக்கான ஒரு டேபிள் தான் நம்மளை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இயர் டீயை 0லேருந்து 10 வரையில் எழுதிக்கிறோம். சரிங்களா, அதுக்கப்புறம் பாப்புலேஷன் பியை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து 750 இருந்தது பாப்புலேஷன். அதுக்கப்புறம் 1 இயரில் 50 ஆட் ஆகுது 800. அடுத்த இயரில் இன்னொரு 50 ஆட் ஆகுது 850. அடுத்த இயரில் இன்னொரு 50 ஆட் ஆகுது 900, 950, 1000. இப்படியே வந்து 10 yearsக்கு எழுதிட்டோம். இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 இயரில் 1 into 50 ஆட் ஆகும். 2 இயரில் ஃபஸ்ட் இயரில் ஒரு 50, செகண்ட் இயரில் ஒரு 50ன்னு 2 years முடியும் போது 2 into 50 இது கூட ஆட் ஆகும்னு அர்த்தம். அதே மாதிரி தான் 5th இயர்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயருக்கு 50 50 போது 5 yearsக்கு 5 into 50 இது கூட ஆட் ஆகும். இப்போ 9 yearsன்னு வச்சுங்களேன், 9 into 50 இது கூட ஆட் ஆகும். இது இருக்கக்கூடிய கான்செப்ட். இதை வச்சு ஒரு 2 கொஷின் கேட்டிருக்காங்க இல்லையா, அதை பாப்புலேஷன் ஆஃப் த வில்லேஜ் ஆஃப்டர் 6 years கேட்டிருக்கிறாங்க. ஸோ 6 years கழிச்சு அதனுடைய பாப்புலேஷன் என்னங்கிறது இங்கேயே இருக்கு பாருங்களேன். ஸோ 1050. அடுத்தது பியையும் டியையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு லீனியர் எக்ஸ்பிரஷன் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ பியை டியை வச்சு தான் எழுதுறோம். ஸோ பி ஆஃப் டின்னு அந்த ஃபங்க்ஷனுடைய நேமை ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு இனிஷியல் பாப்புலேஷன் 750 ப்ளஸ் டியை எவ்வளோ வருஷம் ஆகுதோ அவ்வளோ 50 ஆட் ஆயிரும். ஸோ 50 into டி, 50 into டினா 50 டின்னு அர்த்தம். ஸோ பி ஆஃப் டி ஈக்குவல் டு 750 + 50 டி அப்படிங்கிறது தான் இதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு லீனியர் எக்ஸ்பிரஷன். சரிங்களா, இப்போ வேல்யூ ஆஃப் டி வந்து 1 இயராக இன்க்ரீஸ் ஆகும்போது பாப்புலேஷன் வந்து 50 50ங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் அமௌண்ட்டால் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. as the value of t increases by 1 year, the population increases by a constant quantity 50. Therefore, it represents linear growth. A telecom company charges rupees 600 for a certain recharge scheme. ஒரு டெலிகாம் கம்பெனி வந்து ஒரு சர்டைன் ரீசார்ஜ் ஸ்கீமில் 600ன்னு அதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. திஸ் ப்ரீபெய்ட் பேலன்ஸ் இஸ் ரெடியூஸ்டு பை ₹15 each day ஆஃப்டர் த ரீசார்ஜ். இப்போ நீங்கள் இன்றைக்கி ரீசார்ஜ் பண்ணுறீங்க, 600 rupeesக்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அது நீங்கள் ப்ரீபெய்டு ஆல்ரெடி நீங்கள் அதுக்கு பே பண்ணிட்டீங்க. இப்போ என்ன ஆகும்னா ஒவ்வொரு டே முடியும் போதும் 15 rupees ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. இப்படியே அதனுடைய பேலன்ஸ் குறைஞ்சிட்டே போகும். பேலன்ஸ் ஃபுல்லாக ட்ரா முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன். Write an equation that models the remaining balance b of x after using the scheme for x days. x days நீங்கள் அந்த ஸ்கீமை யூஸ் பண்ணினதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ரிமைனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும். ரிமைனிங் பேலன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய டேர்ம் வந்து பி ஆஃப் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸ் டேஸ் நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு ஈக்குவேஷன் நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இது ஒரு லீனியர் டிக்கே அப்படிங்கிறத ஏன் அப்படின்னு ரீசன் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ டேஸ் கழிச்சு பேலன்ஸ் ஃபுல்லாகவே முடிஞ்சிடும், பேலன்ஸ் ரன் அவுட் அப்படின்னா பேலன்ஸ் 0 ஆகிறது, எவ்வளோ டேஸ் கழிச்சு பேலன்ஸ் 0 ஆகும். அதுக்கப்புறம் மேக் எ டேபிள் ஆஃப் வேல்யூஸ் ஃபார் எக்ஸ் வேரியிங் ஃப்ரம் 1 to 10 days அண்ட் ஷோ ஹவு த பேலன்ஸ் பி ஆஃப் எக்ஸ் ரெடியூசஸ் வித் டைம். வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து 1 to 10ன்னு வேரி ஆகும்போது பேலன்ஸ் பி ஆஃப் எக்ஸ் வந்து எப்படி குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறத நம்ம காமிக்கிற மாதிரியான ஒரு டேபிள் வேல்யூஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டேபிள் வேல்யூஸ் போட்டுக்கலாம். டேபிள் வேல்யூஸில் ஃபஸ்ட்டு டேவை வந்து அவங்க எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து 0 to 10 daysக்கு கேட்டிருக்கிறாங்க. ஸோ டே எக்ஸை 0 to 10 வரையில் போட்டிருக்கோம். அடுத்தது நம்மளுக்கு இங்கே பி ஆஃப் எக்ஸுங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ரிமைனிங் பேலன்ஸ், அது வந்து ருப்பீஸில் இருக்கும் இல்லையா. ஸோ ரிமைனிங் பேலன்ஸ் பி ஆஃப் எக்ஸை ருப்பீஸில் எழுதிக்கிறோம். இப்போ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு, இப்போ வந்து உங்கள்கிட்ட பேலன்ஸ் 600 இருக்கும்.
இப்போ ஒன் டே முடிஞ்சதுக்கப்புறம் உங்ககிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னா ₹15 குறைஞ்சிரும். 600லேருந்து ₹15 குறைஞ்சு ₹585 தான் இருக்கும். அடுத்தது செகண்ட் டேல இன்னொரு 15 குறைஞ்சிரும். ஸோ 585லேருந்து இன்னொரு 15 குறைஞ்சதுன்னா 570. இப்போ ஃபர்ஸ்ட் டேக்கு ஒரு 15 மட்டும் குறையும். செகண்ட் டே எண்டில் ஃபர்ஸ்ட் டேக்கு ஒரு 15, செகண்ட் டேக்கு ஒரு 15ங்கும் போது ஸோ டோட்டலாக ₹30 குறைஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ 2 × 15 30னா மைனஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தேர்ட் டேல ஃபர்ஸ்ட் டேக்கு ஒரு 15, செகண்ட் டேக்கு ஒரு 15, தேர்ட் டேக்கு ஒரு 15, ₹315 ஆன ₹45 குறைஞ்சிருக்கும். ஃபோர்த் டேல 4 × 15 குறைஞ்சிருக்கும். ஃபிஃப்த் டேல 5 × 15 குறைஞ்சிருக்கும். இப்படியே 10th டே வரும்போது 10 × ₹15 குறைஞ்சு ₹150 ₹600லேருந்து லெஸ் ஆகி ₹450 இருக்கும். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு டே எண்ட்லையும் வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த டேபிளில் பண்ணிட்டோம். இப்போ டே வந்து வேரி ஆகிட்டே போகும்போது 0 to 10 வேரி ஆகிட்டே போகும்போது பேலன்ஸ் எப்படி குறைஞ்சிக்கிட்டே வருதுங்கிறத டேபிளில் காமிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ரிமைனிங் பேலன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு ஈக்குவேஷன் நம்மளை எழுத சொல்கிறாங்க. ரிமைனிங் பேலன்ஸ்னால் என்ன? பி ஆஃப் எக்ஸ். ஸோ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 600லேருந்து 1 டேனா 1 × 15, 6 டேஸ்னா 6 × 15, 10 டேஸ்னா 10 × 15. அப்போ எக்ஸ் டேஸ்னா எக்ஸ் × 15 மைனஸ் ஆகும்னு அர்த்தம். ஸோ 600 மைனஸ் எக்ஸ் × 15. எக்ஸ் × 15னா 15xன்னு அர்த்தம். ஸோ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 600 மைனஸ் 15xங்கிறதா ரிமைனிங் பேலன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு லீனியர் ஈக்குவேஷன். சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ பேலன்ஸ் வந்து எப்போ ரன் அவுட் ஆகும்னு கேட்குறாங்க. எது பேலன்ஸு? பி ஆஃப் எக்ஸ் தானே. பி ஆஃப் எக்ஸ் வந்து 0 ஆகுதுன்னா எக்ஸனுடைய வேல்யூ என்னவா இருக்கும்போது பேலன்ஸ் வந்து 0 ஆயிரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா பி ஆஃப் எக்ஸனோட ஈக்குவேஷன் என்ன? 600 மைனஸ் 15x. ஸோ 600 மைனஸ் 15x ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். அப்போ மைனஸ் 15xை ரைட் சைடு கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் 15x ஆயிரும். இப்போ உங்களுக்கு எக்ஸ் தான் வேணும்னா மல்டிப்ளிகேஷனில் கூடிய 15 சைடு கொண்டு வரும்போது டிவிஷன் ஆகும். ஸோ 600 15ஆல் வந்து டிவைட் பண்ணிங்கன்னா 40 வருது. ஸோ எவ்வளோ டேஸ் கழிச்சு அந்த பேலன்ஸ் வந்து ரன் அவுட் ஆயிரும்னா 40 டேஸ் கழிக்கும் போது அந்த 40 டேஸ் முடியும் போது அந்த பேலன்ஸ் வந்து ரன் அவுட் ஆயிரும். அதாவது மொத்த பேலன்ஸும் காலி ஆயிரும். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு லீனியர் டிகேவை ரெப்ரசன்ட் பண்ணது ஒய்ன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? பாருங்க, as the value of x increases by one day, the remaining balance will decrease the constant amount to 15. சரிங்களா? ஸோ கான்ஸ்டன்ட் அமௌண்ட் 15ஆல் வந்து நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. இது இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும்போது இது டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ இட் ரெப்ரசன்ட்ஸ் லீனியர் டிகே. சரிங்களா? இதுதான் இதனுடைய கம்ப்ளீட் சொல்யூஷன். இது மாதிரியான மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.